ராஜநீதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் மிதுன ராசிக்கான வாராசி பார்க்கலாங்க. உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 3ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்ற சூரிய பகவானோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். இது பார்த்தீங்கன்னா இது வந்து புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மிதுன ராசிக்காரங்களுக்கு அரசு சம்பந்தமான வேலைகள் வேலைகளுக்கு வந்து இந்த டயத்தில் தாராளமாக வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறது, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த டயத்தில் தாராளமாக பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க ரொம்ப பேர் வந்து எழுத்தாளர்களாக இருப்பாங்க, ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா பேச்சாளர்களாகவும் இருப்பாங்க. இதேமாரி இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பொதுமக்களால் பாராட்டுக்களும் பரிசுகளும் கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய வாரம் தான் இது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய முயற்சிகள் மூலமாக பலவிதமான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய தந்தை வழி உறவுகள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முயற்சிகள் மட்டும் வந்து நீங்கள் வந்து எடுத்தால் போதும். 3ஆம் இடத்திலிருந்து இவங்களுடைய அதாவது சூரியன் புதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இவங்களுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை பார்க்குது. இது மிக மிக சிறப்பு. புதன் பகவான் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த டயத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு திருமணம் தொடர்பான ஏற்பாடுகள் தாராளமாக பண்ணலாம். புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. தாராளமாக புதிய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதனால் புதிய தொழில் தொடங்குறதுக்கு வந்து தாராளமாக ஏற்பாடு பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாட்கள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருப்பீங்க. அந்த ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஒரு பிளான் பண்ணி வந்து ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அது பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய லெவலில் எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா தவிடுபடி ஆகிற மாதிரியான சில சூழ்நிலைகள் எல்லாமே மிதுன ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும். எதனால் அப்படின்னா இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து வக்ரகதி பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அந்த வக்ர நிவர்த்தியாகி இப்போதைக்கு ஆட்சி பலம் பெற்ற சூரிய பகவானுடன் சேர்க்கை பெறுகின்றார். அதனால் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற நல்ல விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். அப்புறம் வியாபாரிகளுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும், லாபங்கள் அதிகரிக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க, ஆனால் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா நம்ம அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக நிறைவேறக்கூடிய வாரமாக இது அமைகிறது. சரிங்க, இந்த வாரத்தில் எந்தெந்த நாட்களில் என்னென்ன வேலைகள் பண்ணலாம்? 2ஆம் தேதி 3ஆம் தேதி இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவுகள் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்புறம் எழுத்துப்பூர்வமான வேலைகள், ஒரு வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுறது. ஓகேங்களா, எழுத்துப்பூர்வமான வேலைலாம் இதுக்கு முன்னாடி லெட்டர்லாம் எழுதியிருந்தோம், இப்போ யாருமே லெட்டர் எழுதுறதில்ல. ஒரு ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறது அது கூட வந்து பார்த்திங்கன்னா மெயிலில் தான் பண்ணுறோம். அதுவுமே எழுத்துப்பூர்வமான வேலை தான். தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம், மெயில் மூலமாக வந்து அப்ளை பண்ணுறது பண்ணலாம். அப்புறம் எழுத்தாளர்கள் பார்த்திங்கன்னா புதிய விஷயங்களை வந்து இந்த டயத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் அதாவது புதுசாக ஒரு பெரிய ஒரு நாவல் எழுதுறது, ஒரு பெரிய லெவலில் இருக்கிற ஒரு கட்டுரை எழுதுறது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த டயத்தில் நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம். உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய முயற்சிகள் வந்து வெற்றிகள் கிடைக்கும் இந்த நாட்களில். ஓகேங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா 4, 5, 6 இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான நாட்கள். இந்த நாட்களில் செய்கிற 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி இந்த நாட்களில் செய்கிற எல்லா வேலைகளுமே ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு வந்து வெற்றிகளை கொடுக்கும். ஓகேங்களா, இந்த நாட்களை வந்து நீங்கள் எந்த ஒரு வேலை பார்த்தாலும் சரிதாங்க, மிக மிக சிறப்பான நாட்கள் இதெல்லாம். 4, 5, 6 இந்த நாட்கள் மிக சிறப்பான நாட்கள். நல்ல நல்ல வெற்றிகள் எல்லா விதமான விஷயங்கள் எல்லாமே கொடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி 8ஆம் தேதி இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடுகளுக்கு ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, குலதெய்வ வழிபாடு போங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணும்போது எல்லாம் பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு வந்து ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுங்க. அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. இந்த வாரத்தில் மிதுன ராசிக்காரங்க அம்பாள் வழிபாடு மிக மிக சிறப்பு. அம்மன் கோவிலுக்கு போங்க, அரளிப்பூ மாலை போடுங்க, 2 விளக்குகள் ஏற்றுங்க. உங்களுடைய தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும், தொழிலில் இருக்க தடைகள் விலகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குழந்தைகள் வந்து ரொம்ப குதூகலமாக அவங்களுடைய வேலைகளை ரொம்ப அழகாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. மிக மிக சிறப்பான வாரமாக இது வந்து மிதுன ராசிக்கு அமைகிறது. இதுவரைக்கும் மிதுன ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.
நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.